இன்னும் சிம்பிளாக சொல்லப்போனால் நீங்கள் ஏதாச்சும் ஒரு டூர் போக அரேஞ்ச் பண்ணுறீங்க. இப்போ இந்த கிறிஸ்மஸ் லீவுக்கோ நியூ இயர்க்கோ நீங்கள் வந்து ஏதோ ஒரு இடத்துக்கு கண்ட்ரிக்கு ட்ராவல் பண்ணணும், குடும்பத்தோட போகணும் அப்படின்னு யோசிச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணணும், ஒன்று நீங்களே போய் எல்லாத்தையும் தேடி, ஹோட்டலை தேடி, விசா தேடி எல்லாம் நீங்களே பண்ணணும். ஓகே, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இடத்துல இருக்கும். அது வந்து ஹெட்டேக். அதுக்கு பதிலாக ஏதாச்சும் ஒரு டூரிஸ்ட் ஆப்ரேட்டர் இருக்காங்களா, ட்ராவல் ஏஜென்ட், இங்கேயும் அதே வார்த்தை தான், ட்ராவல் ஏஜென்ட். அவங்களுக்கு ஃபோன் பண்ணி நான் இந்த தேதியிலே இந்த தேதிக்கு இந்த கண்ட்ரி போகணும், இத்தனை பேர் போகிறோம், நீங்கள் எனக்கு இதெல்லாம் பண்ணி கொடுங்க அப்படிங்கிறப்ப அவருக்கு தெரியும் இந்த கண்ட்ரிக்கு இந்த டைமில் போகிறப்ப எந்த ஃப்ளைட் வந்து பட்ஜெட் கரெக்டாக இருக்கும், இவங்க ரெக்குயர்மெண்ட்டுக்கு எது கரெக்டாக இருக்கும், எந்தெந்த ஹோட்டலில் இவங்களுக்கு ஸ்டே பண்ண வைக்கலாம், எது வந்து ஃப்ளைட் கேன்சலேஷன் கம்மியாக இருக்கும், எந்தெந்த ஹோட்டல் வந்து நல்ல ரேட்டிங் இருக்குது, இவங்களுக்கு என்னென்ன விசா இருக்குது, விசா இவங்களுக்கு பாஸ்போர்ட்லாம் கரெக்டாக இருக்கா, இவங்களுக்கு பாஸ்போர்ட்டில் விசா வாங்குறது இதில் வந்து ஆனரபிள் விசாவா இல்லையாங்கிறது எல்லாருமே பார்த்து கடைசியில் இவங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க. இதாங்க உங்கள் பாஸ்போர்ட்டில் விசா ஸ்டாம்ப் ஆகிடுச்சு, இதான் டிக்கெட்டு, இதான் ஹோட்டல் புக்கிங், நீங்கள் போயிட்டு வாங்க, நீங்கள் வேறு எதுவும் இல்லை, இவர் காசு கொடுத்துட்டு போயிட்டு வந்துடுங்க. ஸோ இந்த டோட்டல் டாஸ்க்கை வந்து அந்த ட்ராவல் ஏஜென்ட் அக்கம்ப்ளிஷ் பண்ணி கொடுத்துருவாங்க. இதே தான் இங்கே ஏஜென்ட்டுக்கு ஏயும் உங்கள் எப்படி ஃப்ரீலான்சர் இல்லை ஃபைவரில் போய் ஏதாச்சும் ஒரு ரெஸ்யூம் ரைட்டிங் சர்வீசஸ் கேட்குறீங்க, இல்லை கண்டென்ட் ரைட்டிங் சர்வீசஸ் கேட்குறீங்க, வெப் டெவலப்மெண்ட் பற்றி கேட்குறீங்க, அவங்க ஒரு சார்ஜ் பண்ணாங்க, முடிச்சு கொடுத்துறாங்களே, அதே மாதிரி தான் இங்கே வந்து மனுஷனுக்கு பதில் ஒரு சாஃப்ட்வேர் வந்து நீங்கள் கொடுத்துருக்க டாஸ்க்கை முடிச்சு கொடுத்துரும். அவ்வளோதான், வெரி சிம்பிள்.